சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அடுத்த பாரதியார் நகர் செல்வ விநாயகர் தெருவில் முருகேஷ் பாண்டியன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு கடையை அடைத்துவிட்டு முருகேஷ் பாண்டியன் கடையிலேயே தூங்கியுள்ளார். அதிகாலை 3 மணி அளவில் கடையில் இருந்து புகை மற்றும் வெடி சத்தம் கேட்டதால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் அருகே சென்று பார்த்துள்ளனர். அப்போது மளிகை கடை இருந்து கொண்டிருந்ததை கண்ட மக்கள் தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். பிறகு உள்ளே சென்று பார்த்தபோது முருகேச பாண்டியன் உடல் கருகிய நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த நீலாங்கரை காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த மாப்புடையூர் கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரிடம் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2,80,000 ரூபாய் உரிய ஆவணங்கள் என்று எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை சிறப்பு அதிகாரி ஜெய்சீலன் உதயகுமாரிடம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் மங்களூரு கனரா வங்கியில் உதயகுமார் பணம் எடுத்து வந்தது தெரியவந்தது. குளுக்கோமா என்று அழைக்கப்படும் கண் அழுத்த நோயை கண்டறியும் வகையிலும் இதன் பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையிலும் மார்ச் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உலக குளுக்கோமா வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையின் ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் குளுக்கோமா நோய் பற்றிய பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவர் முரளிதரன் மற்றும் வைஷ்ணவி, இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் முறையாக பரிசோதனை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் கண் பார்வையை இழக்க நேரிடும் என்றும், குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வழக்கமான கண் பரிசோதனைகளுடன் குளுக்கோமா பரிசோதனையையும் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தனர். எல்லாருமே after 40 you write that please get a complete eye examination which should include pressure, even more so with family history, but even otherwise beyond 40 this disease comes. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டையில் வாரந்தோறும் வாராந்திர ஆட்டு சந்தை வெள்ளிக்கிழமையில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், தேனி, மதுரை, பழனி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் செம்பட்டி ஆட்டு சந்தைக்கு வியாபாரிகள் ஆடுகளை கொண்டு வந்தனர். 5 கிலோ எடை கொண்ட வெள்ளாடு 10,000 ரூபாய்க்கு குறையாமல் விலை போனது. செம்மறியாடு 8,000 ரூபாய்க்கு விலை போனது. இன்றைய ஆட்டு சந்தையில் 35 லட்சத்துக்கும் மிகாமல் வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்தில் வாக்காளர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எவ்வாறு வாக்கு செலுத்துவது என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாதிரி வாக்குப்பதிவு ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. அப்போது மின்னணு வாக்கு இயந்திரத்தில் எவ்வாறு வாக்களிப்பது, அதற்கான ரசீதை எப்படி பார்ப்பது போன்ற தகவல்களை விளாத்திக்குளம் வருவாய் ஆய்வாளர் மாடசாமி பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்தார். பின்பு அப்பகுதியில் நின்று கொண்டிருந்தவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குகளை அளித்து ஒத்திகை பார்த்தனர். மேலும் பொதுமக்களுக்கு வாக்களிப்பதில் ஏற்படும் சந்தேகங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். நாகை புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவு செயல் விளக்க நிகழ்ச்சியில் எப்படி வாக்களிப்பது என்பது குறித்து பொதுமக்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு செய்தனர். இதேபோல் நாகை, கீழ்வேளூர், வேதாரண்யம், மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுவதாக மாவட்ட வருவாய் அலுவலர் இந்துமதி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மீசநல்லூர் இருளர் கிராமத்தில் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்து செயல்முறை விளக்கமளித்தார். பின்னர் வண்ண மலர்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட கோலத்தை பார்வையிட்ட ஆட்சியர் வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக வாக்களிக்கும் முறைகள் குறித்து இருளர் மக்களுக்கு விளக்கமளித்தார். மேலும் வாக்காளர் அட்டைகளையும் அவர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறை அலுவலர்கள், தேர்தல் அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நாகை மாவட்டத்தில் உள்ள 11 மாவட்ட மாநில சோதனை சாவடிகளில் 18 தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக எல்லையான கீழவாஞ்சூர் சோதனை சாவடியில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மறைத்து சோதனை செய்தனர். மேலும் குரியர் நிறுவன வாகனங்கள், பேருந்துகளில் சோதனை மேற்கொண்ட அவர்கள் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அடுத்த செம்மாங்காலையை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரது மகன் விக்னேஷ் என்பவர் சிறு வயதிலேயே கபடி போட்டியில் மிக ஆர்வம் கொண்டவர். இவர் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும்போது பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளார். இந்நிலையில் இவரது திறமைக்கு சான்றாக மத்திய அரசின் விளையாட்டுக் கழகமான யூத் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் இவரை தமிழக கபடி அணியின் கேப்டனாக தேர்வு செய்தது.
இந்நிலையில் இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பேர் கொண்ட குழு நேபாளில் நடந்த ஆசிய கபடி போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தங்கப் பதக்கத்தை பரிசாக பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது. இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய விக்னேஷுக்கு ஊர் மக்கள் திரண்டு செண்டை மேளம் முழங்க பட்டாசு வெடித்து சிறப்பாக வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி வாக்காளர் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் வருவாய்த்துறை பணியாளர்கள், காவல்துறையினர் என சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல, எனது வாக்கு எனது உரிமை, முகக்கவசம் அணிந்து வந்து ஓட்டு போடுவது ஆகியவை குறித்து பதாகைகளை ஏந்தியபடி ராம்நகர், திருப்பத்தூர் சாலையில் வழியாக பேருந்து நிலையம், ஒத்தக்கடை என நகரின் முக்கிய வழிகள் பேரணியாக சென்றனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலத்தில் தேர்தல் பறக்கும் படை தாசில்தார் எழில் பலவன் தலைமையில் போலீஸ் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ரூபாய் 4,35,00,000 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் ஆட்டோவில் இருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல், சென்னையைச் சேர்ந்த சத்யமூர்த்தி, மாணிக்கம் மற்றும் ஆட்டோ டிரைவர் சுரேஷ் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு காரணமாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தனியார் குடிநீர் வண்டி உரிமையாளர் சங்கத்தினர் சார்பில் பெரிய குடம் 13 ரூபாயாகவும் சிறிய குடம் 8 ரூபாயாகவும் இலவசமாக வழங்கப்பட்டு வந்த கைக்கூடம் 4 ரூபாயாகவும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு தற்போதைக்குதான் என்றும் மீண்டும் பெட்ரோல், டீசல் விலை குறையும் பட்சத்தில் நாங்களும் பழைய விலைக்கு குறைத்து விடுவோம் என்று திருப்பரங்குன்றம் தனியார் குடிநீர் வண்டி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தண்ணீர் விலை உயர்வால் பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் வடக்கு தெரு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாக முறையாக காவிரி குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனால் கடும் அவதிக்கு ஆளான அப்பகுதி மக்கள் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திருச்சி சாலை ரயில்வே மேம்பாலம் அருகே காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நகராட்சி அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தேர்தல் அறிவிக்கப்பட்டு நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தேர்தல் அதிகாரிகள் தங்களது பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலரும் சிதம்பரம் துணை வட்டாட்சியருமான மதுபாலன் தலைமையில் தேர்தல் தொடர்பான சிறப்பு பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் சிதம்பரம் தாலுகாவிற்கு உட்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டுவரப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கு கிராமங்களில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு எப்படி தபால் வாக்குகளை வழங்குவது என்பது குறித்த பயிற்சியும் விளக்கமும் அளிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணப்பாறை தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்தால் அதிக அளவில் புகை வெளியேறியதால் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையே தெரியாத அளவிற்கு புகைமூட்டம் சூழ்ந்தது. இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கை அகற்றிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய இந்த பேரணியானது முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. அதன் பின்பு பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை விநியோகம் செய்த மாவட்ட ஆட்சியர் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கையெழுத்து பதிவையும் துவக்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி செக் போஸ்ட் அருகே கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் தலைமையிலான மத்திய பாதுகாப்பு துணை ராணுவ படையினர் மற்றும் அறந்தாங்கி நகர காவல்துறையினர் காவல் பாதுகாப்பு படை வீரர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடி அணிவகுப்பு பேரணியை அறந்தாங்கி சாராட்சியர் ஆனந்த் மோகன் துவக்கி வைத்தார். இந்த கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி செக்போஸ்ட் பகுதியில் தொடங்கி பெரிய கடை வீதி, காட்டு மாவடி சாலை முக்கம், தாலுகா அலுவலக சாலை வழியாக சென்று பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் நிறைவடைந்தது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அண்டை மாநிலங்களில் இருந்து பண பரிவர்த்தனை, மது மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்கும் விதமாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தலைமையில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் உதகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நீலகிரியையொட்டி கேரள மாநிலத்தின் வயநாடு, மலப்புரம் மற்றும் கர்நாடக மாநிலத்தின் சாம்ராஜ் நகர் மாவட்டங்கள் வருவதால் பண பரிவர்த்தனையை தடுத்தல், மது மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல், மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் உள்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் வயநாடு ஆட்சியர் அடிலா அப்துல்லா, மலப்புரம் ஆட்சியர் கே கோபாலகிருஷ்ணன், சாம்ராஜ் நகர் ஆட்சியர் எம்.ஆர். ரவி, வயநாடு மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் சுகுமார், மலப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சுத்தேஷ் தாஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையம் அருகே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எவ்வாறு வாக்குப்பதிவு செய்வது என்பது குறித்து பொதுமக்களுக்கு செய்முறை விளக்கம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலரும் சார் ஆட்சியருமான ஆனந்த் மோகன், வருவாய் ஆய்வாளர் செந்தில்குமார், கிராம நிர்வாக அலுவலர் மோகன், கிராம நிர்வாக உதவியாளர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டு எவ்வாறு வாக்குப்பதிவு செய்வது என்பது குறித்து பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனர். பின்னர் அரசின் இ-சேவை மையத்தில் வாக்காளர்களுக்கு 100 விழுக்காடு வாக்குப்பதிவின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு மாதிரி வாக்குப்பதிவு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிளாஸ்டன் புஷ்பராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவக்குமார் மற்றும் சார் ஆட்சியர் இளம் பகவத் ஆகியோர் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்து வாக்குப்பதிவு செய்யும் முறைகளை விளக்கி கூறினர். திருச்சி மாவட்டம் முசிறியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் சரண்யா தலைமையில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லோடு வேனை நிறுத்தி சோதனையிட்டதில் அதில் 1,40,000 ரூபாய் மதிப்பிலான 150 மூட்டை அரிசி எடுத்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் லோடு வேன் ஓட்டுநர் சரவணனிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவரிடம் அரிசி கொண்டு செல்வதற்கான போதிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் அலுவலர்கள் முசிறி சப் ஆட்சியர் ஜோதி சிம்மாவிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலை அடுத்த எட்டிக்குட்டை பகுதியில் திருப்பத்தூர் மது அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது அதில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன், ரவி, முத்துராஜ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் கணபதி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது 17 வயது மகள் கடந்த 28ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் காணாமல் போன சிறுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் காணாமல் போன சிறுமியை அதே பகுதியில் இறைச்சி கடையில் வேலை பார்த்த இளைஞர் பாபு என்பவர் திருமணம் செய்து கொண்டு தனி குடித்தனம் நடத்தி வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காணாமல் போன இருவரையும் அழைத்து வந்த காவல்துறையினர் சிறுமியை பெற்றோர் வசம் ஒப்படைத்தனர். மேலும் சிறுமி காணாமல் போன வழக்கை போக்சோ வழக்காக மாற்றம் செய்த காவல்துறையினர் பாபுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்த கட்டப்பெட்டு வனசரகத்துக்குட்பட்ட புடியங்கி கிராமம் அருகே உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று இறந்து கிடப்பதாக கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் உடலை மீட்டு கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் பிரேத பரிசோதனை செய்தனர். மேலும் சிறுத்தை விஷம் வைத்து கொல்லப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் உள்ள அறைகளில் வரும் சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 4 தொகுதிகளில் பதிவாகும் வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த அறைகளை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி பார்வையிட்டார். அவருடன் மாவட்ட வருவாய் அலுவலர் ரதா, தேவக்கோட்டை கோட்டாட்சியர் சுரேந்திரன் மற்றும் காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வட்டாட்சியர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பை ஏடிஎஸ்பி மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மத்திய துணை ராணுவ படையினர் 66 பேர், சட்டம் ஒழுங்கு காவலர் 50 பேர், அதிவிரைவு படையினர் 50 பேர், ஆயுதப்படை போலீசார் 43 பேர், ஹோம்கார்டு 6 பேர், போக்குவரத்து காவல்துறையினர் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முசிறி கைகாட்டியில் துவங்கிய இந்த அணிவகுப்பானது முசிறி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ரவுண்டானா அருகே முடிவடைந்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் பயமின்றியும் பாதுகாப்புடனும் வாக்களிக்கும் வகையில் கோபிச்செட்டிப்பாளையம் உட்கோட்ட காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில்நுட்ப படையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் பொன் கார்த்திகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் ஏடிஎஸ்பி கனகேஸ்வரி, டிஎஸ்பி தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் 3 காவல் ஆய்வாளர்கள், 30 காவலர்கள், 65க்கும் மேற்பட்ட மத்திய தொழில்நுட்ப படையினர் என 100க்கும் மேற்பட்டோர் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். நாயக்கன்காடு அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தொடங்கிய இந்த பேரணியானது புதுப்பாளையம் பேருந்து நிலையம், கருச்சமேறு கடைவீதி, பெரியார் திடல், கள்ளிப்பட்டி வழியாக சென்று நல்லக்கவுண்டம்பாளையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முடிவடைந்தது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் விருப்ப மனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கன்னியாகுமரி நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுவினை அளித்துள்ளதாகவும், கன்னியாகுமரி காங்கிரசின் கோட்டை என்றும், வெற்றி வாய்ப்பு நன்றாக உள்ளது என்றும் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்கும் பொருட்டு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான செந்தில்ராஜ் உத்தரவின்படி பல்வேறு துறை அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செய்துங்கநல்லூர் பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருநெல்வேலியிலிருந்து வந்த காரை சோதனையிட்டதில் அதில் 1,20,000 ரூபாய் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்த மத போதகர் மோகன் சி லாசரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த தளவாய்ப்பட்டினத்தைச் சேர்ந்த சிறுமி தாராபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஊரடங்கு காரணமாக சிறுமி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். இந்நிலையில் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் தளவாய்ப்பட்டினம் முஸ்லிம் தெருவைச் சேர்ந்த கரைக்கடையைச் சேர்ந்த சையத் பாட்ஷா என்பவன் சிறுமியிடம் பேசி பழகிய நிலையில் கடந்த மாதம் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது சையது பாஷா மீண்டும் அவரது நண்பனான மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த அப்பாஸ் அலி என்பவனோடு சேர்ந்து கொண்டு மாணவியை கூட்டு பலாத்காரம் செய்துள்ளனர். இதுகுறித்து மாணவி வீட்டிலிருந்த பெரியவர்களிடம் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் ஆய்வாளர் வனிதாமணி தலைமையிலான போலீசார் சையத் பாஷா மற்றும் அப்பாஸ் அலி ஆகிய இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 100% வாக்குப்பதிவு மற்றும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் போலீசார் மற்றும் ராணுவ படை வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கொடி அணிவகுப்பு பேரணியில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டை எல்லையான பாளையம் பகுதியிலிருந்து புறப்பட்ட இந்த பேரணியானது தஞ்சை சாலை, மார்க்கெட், பெரிய கடை தெரு, மணிகூண்டு, சின்னையா தெரு, மைனர் பங்களா வழியாக சென்று அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிறைவு பெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் பூந்தமல்லி நகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை பூந்தமல்லி தொகுதி தேர்தல் அலுவலர் பிரியா பார்கவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் நகராட்சி ஊழியர்கள், மகளிர் குழு பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவெங்கடம் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கனகராஜ் என்பவர் புதிய வீடு கட்டி வருகிறார். இந்த வீட்டில் எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட பணிகளை 7000 பண்ணை பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் முருகேசன் என்பவர் பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் மின் மோட்டாரில் ஏற்பட்ட பழுதனை நீக்கும் பணியில் எலக்ட்ரீஷியன் முருகேசன் ஈடுபட்டுள்ளார்.
அப்போது மின் மோட்டாரில் இருந்து மின்சாரம் கசிந்ததில் மின்சாரம் தாக்கி முருகேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவெங்கடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோமங்கலம் பகுதியில் தாசில்தார் எழில் வளவன் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த ஆட்டோவை மடக்கி சோதனையிட்டதில் அதில் 4,35,000 ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து ஆட்டோவில் வந்த திருவண்ணாமலையை சேர்ந்த சக்திவேல், சென்னையை சேர்ந்த சத்தியமூர்த்தி, மாணிக்கம், சுரேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அமைதியான சட்டமன்ற தேர்தலை வலியுறுத்தி துணை ராணுவம் மற்றும் காவல்துறை இணைந்து கொடி அணிவகுப்பு பேரணியை நடத்தியது. ஊத்தங்கரை காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜபாண்டியன், பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் ஹரிசங்கரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியானது LIC அலுவலகம் அருகே துவங்கி 4 ரோடு பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அடுத்த மேல்மலை குண்டு பகுதியில் மக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோலப்போட்டி நடைபெற்றது. சிங்கம்புணரி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமாக பங்கேற்று தேர்தல் விழிப்புணர்வு சம்பந்தமான என் வாக்கு என் உரிமை, 100% ஓட்டுப்பதிவு, என் ஓட்டு விலைக்கு அல்ல, சுதந்திரம் அளிப்போம், ஒரு விரல் புரட்சி, இந்த மை தேசத்தின் வலிமை என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய கோலங்களை பிரம்மாண்டமான முறையில் போட்டு அசத்தினர். காஞ்சிபுரம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கீழம்பி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி வந்த வாகனத்தை பரிசோதனை செய்த போது அதில் சுமார் 4,400,000 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல் மற்றொரு வாகனத்தில் சோதனை செய்த போது அது 3,77,100 ரூபாய் கணக்கில் வராத பணம் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. பின்னர் அந்த பணத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் அவற்றை வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு என் ஓட்டு என் உரிமை, அனைவரும் வாக்களிப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்ற வாசகம் அடங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சாரம் தேனி பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தலைமையேற்று துவக்கி வைத்தார். இதில் தேனி அலிநகர் நகராட்சி ஆணையாளர் நாகராஜன், நகராட்சி மேலாளர் அறிவுசெல்வம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்கள் மத்தியில் வைக்கப்பட்டிருந்த விழிப்புணர்வு பிரச்சார பேனரில் பொதுமக்கள் ஏராளமானோர் கையெழுத்திட்டுச் சென்றனர்.